Hey everyone, welcome back to our channel Deepak Rambo Official. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே இன் மை லைஃப் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நீ டைம் பார்த்திங்கன்னா 4:21 மார்னிங் ஆகுது. சுத்தமாக தூக்கம் வரல. ஸோ நானும் ரீல்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு காலையில் 7 மணி, ஓகேவா? 7 மணிக்கு நான் கிரவுண்டுக்கு ஏஞ்சிக்கணும், ஓகேவா? ஆனால் சும்மா இல்லாமல் ஃபோனை நோண்டிட்டு ஃபோனை போட்டு உடச்சிட்டேன் மீன்ஸ் த்ரட்டில் அது டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி இருக்கிற வேலையில் இதை வேறு நான் போய் மாற்றேன். ஸோ ஓகே, ஸோ இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ இந்த ஃபோனில் லாங் இருக்கு. மணி 5 ஆக போகுது. இப்போ தூங்கி நான் மறுபடியும் 7 மணிக்கு எழுந்திக்கணும். எழுந்திட்டு கிளம்பணும். கிரவுண்டு சிஎம்சி கிரவுண்டு கிரிக்கெட். அது எல்லாம் இந்த பேக்கில் எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸ் இருக்குது. ஒன்றுமே புரியல. போயிட்டு நான் ஏதாவது பண்ணலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:20 ஆக போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இன்றைக்கி சாட்டர்டே சிஎம்சி டே. அப்படின்னா சிஎம்சி போகிறோம். ஐ மீன் அது ஒரு கிரவுண்டு. ஸோ நம்ம கிரவுண்ட் போயிட்டு இன்னைக்கு கிரிக்கெட் விளாட போகிறோம், ஓகேவா? அதுக்கு இந்த பேக் தான் நான் கொஞ்சம் போட்டுருவேன். இது நம்ம ஜிம் போகலான்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். பட் ஜிம் தான் போக மாட்டேன். ஓகே, அதை விட்டுருவோம். இக்னோர் தட் கான்டென்ட். இன்னைக்கு நம்ம இந்த பேக் தான் கொண்டு போகிறோம். என்ன தான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இதுலேருந்து போகணும். இது ஒரு பவுச். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, என்னோடய ஸ்மார்ட் கிளாஸஸில் கூலிங் அந்த லென்ஸ் சன்கிளாஸ் கூலிங் லென்ஸுன்னு பேர் போட்டிருந்தது. அந்த லென்ஸை நேற்றே மாட்டிட்டேன். ஸோ அந்த லென்ஸ் மாட்டிட்டேன். பார்க்க காமெடியாக இருந்தாலும் சன்லேருந்து இதை எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண போது மார்னிங் இதை சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன் இந்த பவுச்சில் போட்டு நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஸ்கின் கேர். ஹரி லாஸ்ட் டைம் போனப்போ டேன் ஐட்டம்னு சொன்னால், சரி நம்மளும் வீட்டில் ஸ்கின் கேர் பண்ண வேணாம். பெரியார் நகர்னு ஒரு ஸ்ட்ரீட்டுங்க, அங்கே தான் நாங்கள் எல்லோரும் எப்பயுமே மீட் பண்ணுவோம். விளையாடுறது எல்லாமே அங்கே தான், ஓகேவா? ஸோ பெரியார் நகர் போயிடுவோம். போனதுக்கப்புறம் நான் அங்கே தான் ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஹரிக்கும் நானும் சேர்ந்து கெட்டரிங் ப்ளஸ் எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். ஸோ இது என்னென்ன கொண்டு போகிறோம், ரொம்ப மினிமலான திங்ஸ், பேசிக் மினிமல் திங்ஸ். ஒரு டீகன்ஸ்ட்ரக்டரோட சன்ஸ்க்ரீன். இது என்னோடய ஒரு ரொம்ப 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 ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது பெல்லா விட்டாவோட ஸ்டைல் என்னோட சீரம் 2% நயசினமைட் ஹைட்ராக்சைட் இருக்கா. இது அதே இதில் மாய்ஸ்சரைசர் பெல்லா விட்டாதுலேயே. அதுக்கு அடுத்து ஒரு பர்ஃப்யூம். நாங்கள் போகும்போதே பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா பேட் ஆர்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசம் ஒரு பர்ஃப்யூம், கொஞ்சம் டிஷ்யூ, 2 பேர் டிஷ்யூ, ஒரு லிப் பாம். இது பேசிக்லி இது என்னோடய 3வது ஃப்ரூட் லிப் பாம். அதுவும் ஃப்ரம் ஷில்ஸ்லேயே செம்மையாக இருக்கும் ஸ்மெல். ஸோ இது
ஸோ இதில் தான் இருக்குது இந்த பவுச்சு இதில் தான். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக கொண்டு போனால் சத்தியமாக உடச்சிருங்க. அதனால தான் எல்லாத்துக்கும் பவுச் போடுறேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து இது நான் கண்டுபிடிச்ச ஒரு நவீன கருவி. இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு நம்ம ஃபோனை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம ஸ்வெட்டெல்லாம் ஃபோனில் பட்டு க்ரீஸே ஆகாது. அந்த பர்பஸ்க்காக இந்த வாட்டர் ப்ரூஃப் கவரில் என்னோடய ஸ்லிங் பேக் ஸ்ட்ராப் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஸ்வெட்டான துடைக்க ஒரு டவல். ப்ளஸ் இந்த பேக் நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா நான் வந்து போகும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் போட்டு போவேன். பட் நம்ம வந்து என்னப்பா ஷூ பெட்டு மேலே வைக்கிறேன்னு கேட்காதீங்க. இது வந்து நான் டேபிள் மேலே தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ முதல்ல இது புது ஷூ, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன். ஓகே, ஸ்லிப்பர் வந்து நான் இதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். வரும்போது இந்த ஷூவை ஊட்டி இதில் வச்சுட்டு ஸ்லிப்பர் போட்டு வந்துடுவேன். ஏன்னா அதுக்கடுத்து நாங்கள் விளையாடுறப்போ கிரிக்கெட் விளையாட்டி பிஎன் பெரியார் நகர் ஸ்ட்ரீட் வந்துடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்காக இந்த பேகு இதில் போகும்போது ஸ்லிப்பர் எடுத்து வச்சுருவேன். ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேஷ், பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கேஷ்லாம் இல்லை. சும்மா எதுக்காவது ஒரு 200 அந்த பர்பஸ்க்கு. ப்ளஸ் நம்ம வந்து ஆட்டோ பர்பஸ்க்கு காசு தேவையில்லை. ஏன்னா நம்ம சித்தப்பா தான் கூப்பிட்டு போகிறாரு. அவர் ஆட்டோ தான் வச்சுருக்காரு. அவர் ஆட்டோலே போய்ப்போம், அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் பாட்டில். இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், சாதா தண்ணி. ஐஸ் வாட்டர் வந்து 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் போட்டிருக்கேன். அது வந்து வரணும். அது வந்து நம்ம போகும்போது எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்குது. ப்ளஸ் இது வந்து 2 வாழைப்பழம். எதுக்கு வந்து வாழைப்பழம்னா இன்கேஸ் நான் வந்து காலைல மேகி தான் சாப்பிட போகிறேன். சப்போஸ் நம்ம வந்து பசிச்சுன்னா நாங்கள் சப்போஸ் பசிச்சுதுன்னா சாப்பிட்றதுக்கு தான் 2 வாழைப்பழம். ஸோ நான் வந்து கட் ஃப்ரூட் பண்ணி சேலட் மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா மாதுளையும் ஆப்பிளும் அழுக வச்சுட்டேன். அதனால் அது எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதான் என் பேகு. போகும்போது இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போயிடுவேன், ஸ்டெப்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், இதுதான் என்னோடய பேக். ஸோ போகும்போது இன்னும் பாதி பொருள்லாம் அடைக்கலாம். ஸோ நம்ம இன்னும் அப்போ பார்க்கலாம். ஸோ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கிரவுண்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவோமான்றது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா வீட்டுக்கு வந்து நாங்கள் அப்படியே பிஎன்சி போகிறதுனால ஃபோன் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு இப்போ வந்து அதுக்கு அந்த ஃபோனையும் எடுத்து இதையும் நம்ம லைட்னிங்கில் சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துருக்கீங்க. ஸோ இப்போ நான் வந்து மார்னிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வந்து ஃபேஸ் வாஷ், ப்ரஷ் இதெல்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா வெளில வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன். ஓகே, நம்ம போயிட்டு ப்ரஷ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோன் சார்ஜ் போடுறேன்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ண போனோம். அதுக்கப்புறம் வந்து நான் வச்ச 7 மணி அலாரம் இப்போ தான் அடிச்சுது. என்ன மாதிரி பழம் யார் இருக்குன்னு சொல்லுங்கள். 7:20க்கு தான் ஏஞ்சிக்கணும், இவ்வளோ அலாரம் வச்சுருங்க. ஸோ முடிச்சு இப்போ வந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இன்னும் 40 minutes இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இது பண்ணணும். நம்ம தான் சமைக்க போகிறோம், மேகி சமைச்சு சாப்பிட்டு போகிறோம். ஸோ நான் ஏதோ ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன். வாட்டர் பாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
ஸோ நம்ம வாட்டர் பாட்டிலேருந்து பாதி ஐஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. செம்ம வெயிட்டு ப்ளஸ் திறந்தனா இதெல்லாம் வந்து ஒட்டிக்குது. ஆக்சுவலி இது போயிட்டு வாட்டரோட ஒட்டிக்கிச்சு. ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் இதெல்லாம் பாருங்கள் இருந்தா என் விரல் உள்ளே போகாது. ஐஸ் தண்ணி வந்து சிலிஞ்சு இவ்வளோ சிலிங்க காலையே வச்சுன்னா வந்து கட்டிட்டு செத்துக்கிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் நம்ம இதை எடுத்து வைப்போம். இதை வந்து இதை மாற்றிட்டு செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே பேக்கில் வச்சோம்னா பேக்கில் எல்லா பொருளுமே ஸ்பாயில் ஆகிடும். அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பேக்கில் வந்து வாட்டர் பாட்டில்லாம் வந்து இந்த பேக்கில் வந்து வைக்க போகிறோம். வச்சு இதை நம்ம வந்து அந்த பேக்கில் வைக்க போகிறோம். அப்படியே ஜோசியக்காரன் வந்து என்ன மூலக்கார குழந்தைன்னு சொன்னால் அதனால் பிரெயின் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குவிக் அவுட்ஃபிட் சேஞ்ச் ஆகிறோம். நான் வந்து இந்த ஒயிட் ஸ்லீவ்லெஸ் பனியன் போடுறேன். அதுக்கு மேலே ஜெர்சி போட போகிறேன். நான் வச்சுருக்கிறது பிளாக் ஜெர்சி, என் பேர் போட்ட ஜெர்சி, என்னோடய பர்த்டே ஜெர்சி. ஸோ இது பிளாக்னால சன் வந்து ரொம்ப பிளாக் அட்ராக்ட் பண்ணதுனால போன வாட்டி போயிட்டு முதுவெல்லாம் சுட்டுக்குச்சு, வெந்து போச்சு என் தம்பி ராகேஷ்க்கு. அதனால் நாங்களே வந்து ஒரு ஸ்கூலில் ஜோசியக்காரன் நம்மளும் குழந்தைன்னு நான் கொடுத்த ஐடியா தான். ஒயிட் பனியன் போட்டு போடுங்கன்னு அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு இருக்கும். ஸோ வந்து நம்ம மார்க் குளிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா குளிக்க மாட்டேன். ஏன் நான் குளிக்க மாட்டேன்னா போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்து நம்ம குளிக்க தான் போகிறோம். அதுக்கு எதுக்கு நம்ம முன்னாடியே குளிச்சுக்கிட்டு நான் அரி குளிக்க மாட்டேன்னா. ஸோ நானும் குளிக்க மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் என் ஜெர்சி மட்டும் போட்டு வரேன்னு சொன்னோம். ஸோ இல்லை ஞாபகமா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜெர்சி. பிளாக் லைன் டிஷர்ட் போட்டாலே பக்காவாக இருக்கேன். என் குரலுக்கு என்ன ஆச்சுன்றது எனக்கே தெரில. ஸோ நம்ம போய்ட்டு மேகி செய்யலாம். நம்ம வந்து என்ன சொல்லுங்க, இதோ மேகி செய்யறதுக்கு போட்டு முன்னாடி லெட்ஸ் பேக் வெயிட் வரும். ஸோ வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ஏன்னா மேகி செய்யறதுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஷூ போட்டு கிளம்பிட்டு ஒர்க் சாப்பிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செருப்பு. என்ன செருப்புன்றது அப்புறம் காட்டுறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ செருப்பு ஒன்று எடுத்து வைக்கிறேன். மட்டும் இல்லாமல் இந்த பேக் தண்ணி பாட்டில் பேக். இன்னொரு பிக்னிக் போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் போகிறது தோர்க்க செய்யணும். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கிளாஸ், அந்த ஃபோன் சொன்னீங்களா அது பக்கம் லைட்டாக லங்கடா மாதிரி இருக்கும். நீங்கள் லங்கடான்னு நினச்சாலும் சரி எப்படி நினச்சாலும் எனக்கு அவ்வளோ இல்லை. அது அப்புறமா என் 2 ஃபோன் மொபைல் தான் வளர்றேன். 2 சார்ஜர் அப்புறமா எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நான் அங்கே விளையாடி முடிச்சு நான் வேறு இடத்துல வாங்கல. அதுக்காக வந்து நம்ம வாட்ச் கட்டிடலாம். வாட்ச் இதுவே மாட்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம அங்கே போனோடனே ஹரியோட ஃபோனு, ஹரி வந்து ஃபோன் எடுக்க மாட்டோம். கேம் விளாடும் போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் யாருமே. ஸோ அதெல்லாம் பேக்கில் தான் இருக்கும். என் ஃபோன் மட்டும்தான் நான் மாட்டிக்க போகிறேன். ஸோ இருங்க, பேக் வந்து ஒரு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ தண்ணி பாட்டில் மட்டும் அதை மாட்டிக்க போகிறேன். செம்ம வெயிட்டு, இடுப்புலாம் வலிக்குது இப்பயே. அதை பாருங்க, நான் மாட்டிட்டு போகணும். தண்ணி மட்டும் விட்டிக்கணும். தண்ணி வந்து இந்த பேக்லேயே வச்சுக்கணும். இது வந்து ஒரு மேக்ஸ் ஸ்டோர் பேக்.
என்ன சில்லி நான் வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு கேன் எடுத்துகிட்டு போவேன். நான் வீட்டுக்கு இந்த மாதிரி குடிப்பேன். வேறு தண்ணி குடிச்சுன்னு சொன்னாங்க, எனக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துடும். ஒரே தண்ணியாக தான் டாக்டர் கொடுத்தாங்க. ஸோ அதனால தண்ணி பண்ணிடுறீங்க அப்படிங்க. இப்போ வந்து நான் 2 ஃபோனு ஒரு சார்ஜர் வச்சாலும் இந்த வெயிட் எனக்கு வந்து மாறாது. ஓகே, இது வந்து இட்ஸ் ஈஸி டு கேரி. இது வந்து வீடியோ தெரியலையே. ஓகே, நம்ம போயிட்டு மேகி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம போயிட்டு குக் பண்ணுவோம். வந்து பார்த்திங்கன்னா மேகி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபோன் சார்ஜ் போட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு போகும்போது வந்து காமிக்கிறேன். சாக்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஷூ வேர் பண்ணிட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ கிளம்பியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து வாட்டரும் ஃபோனும் வச்சுருக்கேன். இங்கே சன் கிஸ்ட்டு இதில் வ்ளாக் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ சன் கிஸ்லாம் வாங்கிட்டேன். ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹரி வீடு போகிற வழி தான். ஸோ அவனை கால் பண்ணி வர சொல்லிவிட்டு போகலாம். சார் வந்து இப்போ தான் நான் வந்துட்டேன். ஸோ இப்போ ஹரி தான் வரணும். அவன் வந்து வந்துட்டான், ஆக்சுவலி வந்துட்டான். போயிட்டு விஸ்வாவை கூப்பிட்டு வர போயிருக்கான். ஐ மீன் என் இன்னொரு தம்பி. ஸோ அவனை எழுப்பி விடுறதுக்கோசம் அவன் அவங்க வீடு வரைக்கும் போயிருக்கான். டோன்னும் இல்லை, அந்த முக்கு தான் வந்துடுவான். ராக்கி வரல. ராக்கி வர வரைக்கும் நானும் ஹரியும் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு வேணால் டைம் லாப்ஸில் வேணாம் ஆல்ரெடி கண்டென்ட் ரொம்ப நேரம் போது நாங்கள் எங்கே போச்சு பால்? திரும்பி பார்க்கலையே. 7:30 இருக்குது கைஸ். சொல்லியிருந்தல. ஸோ ஹரி வந்து மின்னல் வேகத்தில் பறந்து வராரு. சரிவா, நம்ம சன்ஸ்க்ரீனில் போட்டு கெட்டடி வித்தஸ் எடுப்போம். நான் நைட்டு இந்த ஆட்டோ வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். பேட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஹரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பால் எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப சூப்பர் ஃப்ரெண்டுங்க, நல்லா ஹெல்ப்லாம் பண்ணுறான். காரி துப்புறான். இப்போ வந்து நாங்கள் போகிறோம். ஸோ போவோம். இப்போ சூப்பர் செம்மையாக பால் போடுங்க. ஐயா அந்தாளா கைஸ் செம்மையாக ஆடுது. இப்போ நாங்கள் வந்து கிளம்பிடுவோம், போயிருக்கோம். இந்த பாருங்க மஞ்சள் காயில் நான் நீ சொன்ன ஐடியா தான் பண்ணியிருக்கேன். உள்ள வெள்ளை பண்ணியிருக்கோம். நானே எதுவுமே போட மாட்டேன் வெளியே. அப்புறம் வெயிலில் செஞ்சுக்கிட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் விளாட வந்துட்டோம், கிரவுண்டுக்கு வந்துட்டோம். விளாட்றதா டைம் லாப்ஸில் காட்டுறோம். ஹரி ஹரி திரும்பி பாடுறா. ஹரி திரும்பி பாடுறா. நான் பேட்டிங் ஆடும் போது வீடியோ எடுக்கிறேன். ஆனால் எப்படி கேவலமாக தான் ஆடுவேன். கடுப்பாக க்ளவுஸ் கைஸ். நான் வந்து எனக்கு வந்து மண்டை சூடாயிடுச்சு. என்ன பண்ண வந்துட்டேன், எங்கள் டீம் இப்போ பேட்டிங். ஸோ கம்முன்னு உட்காந்துட்டு தண்ணி ஜூஸு ரீல்ஸுன்னு பார்த்து
என்ஜாய் பண்ணியிருக்கேன். போன வாட்டி வந்து சரியாக ஃபீல்டிங்கும் நான் பண்ணல, பவுலிங்கும் கேவலமாக பண்ணியிருக்கேன் ரெண்டும். இந்த வாட்டி மஜாவாக பண்ணணும். எனக்கு இது செவனப், இது பேர் என்ன, செவனப் கிடையாது, பேர் செவனப் இல்லையே, இது பேர் என்ன, பெப்சி. பெப்சி வந்து அது அப்படியே குடிப்பேன். அதனால நான் என்னோட ஒரு பாட்டில் ஊற்றிட்டேன். இது ஹரி சென்சில் வச்சுருக்கேன். ஹரி, நம்ம டீம் எவ்வளோ ரன் எடுக்கணும்? 70 எடுத்துக்கிறோமா? 21 எடுத்துருக்கோம். ஆனால் இன்னும் 70 டோட்டலாக 70. இன்னும் நாங்கள் இப்போ தான் 21 எடுத்துக்கிறோம். இப்படி குடிக்க மாட்டேன். ஹரி ஹரி வந்து பால் பொறுக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் ஜெயிக்கணும். ஹரி பார்த்தீங்கன்னா கீப்பிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு அங்கிள் ஏற்றி விட்டோம் கீப்பிங்கில். செம்மையாக காயுது. நான் நாய்கிட்ட சொன்னேன் 2 லிட்டர் தண்ணி பாட்டில் 2 எடுத்துகிட்டு வரேன்டான்னு. இவன் இந்தா ஐயோ நானா எப்படியும் நம்ம அவுட் ஆக போகிறோம். வச்சு அவ்வளோதான். ஓடுறா ஓடியாடா, பாஸ்டா ஓடியாடா. ரோலா வராத பாத்துக்கலாம். 2 கொஞ்சம் வண்டி நடந்து மாதிரி இந்த மேட்ச் ஜெயிச்சா எவ்வளவு 100 போவாங்க? ஆமா. மேட்ச் 50. இப்போதான் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கடை இருந்தது, நிறுத்தி கொஞ்சம் வத்தல் பனி சோடா வாங்கினோம். சன்ஸ்க்ரீன் போட்டும் ஓரளவு கொஞ்சம் ரிசல்ட் கொடுத்துக்குது. சன்ஸ்க்ரீன்லாம் போடலாம் அண்ணங்காக்க கலர்லன்னு தான் இருந்திருப்பேன். நாளைக்கு ஃபங்க்ஷன். ஸோ தோத்துட்டோம். எங்கள் டீம் தோத்துருச்சு. பட் அதை தோத்தால் ஜெயிச்சாலும் புரிஞ்சுதா. ஸோ என்ன டைலாக் சொன்னால் வேறு காப்பிரைட் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரிலப்பா. செம்ம டயர்டாக இருக்குது. காலை 4 மணிக்கு எழுந்ததுனால இப்போ டைம் வந்து என் ஃபோன் வெளியே விட்டு வந்துட்டேனா சூப்பர். 11:05 ஸோ நான் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சுத்தமாக முடியல. இப்போ வெயில் சுட்டு எடுத்துருச்சுன்னா சொல்ல மாட்டேன், இதுக்கப்புறம் தான் வெயில் ஆரம்பமே. ஸோ ஓரளவு ஓகேவா இருந்தது. நல்லா காற்று அடிச்சு ஜில்லு ஜில்லுன்னு. கொஞ்சம் நேரம் போய் ஃபோன்லாம் நோண்டுறேங்க, அதனால எதாவது கவர் பண்ண முடியாது. ஃபோன் உடனே சாப்பிட்றேன்.